think it's safe to say that he has a low ego. I'm not sure if you would say the same about me, by the way. You know, this is about winning trophies and about making I think it's safe to say that. குட் ஈவினிங். யாரெல்லாம் வந்து இந்த நான் ஸ்டிச் பண்ண இந்த ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூவை பார்த்தீங்க, கேட்டீங்க? ஸோ கேட்கலன்னா நான் ஏன் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ப்ரீவியஸ் கேமில் நான் சொல்லாத பேசாத சில விஷயங்கள் நான் பேச போகிறேன், சரிங்களா? லிவர்பூல் நியூகாசல் இந்த கேமில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச சில மூமெண்ட்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அலிசன் பற்றி பேசணும். அலிசன் ஒரு கோல் கீப்பராக இருந்தாலும் நம்ம லிவர்பூலுக்கு ஒரு ஐயாசாமி மாதிரி. எப்போவுமே எந்த நேரத்தில் திடீர்னு வந்து காப்பாற்றுவார் தெரியல, அந்த மாதிரி வந்து திடீர்னு காப்பாற்றிடுவார். அதே மாதிரி நம்ம எக்கித்திக்கோட செகண்ட் கோல் வந்து நான் ஏன் வந்து ரொம்ப இதாக பேசுகிறேன்னா, அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த கோல் அழகாக வாங்கி ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ண போகிறேன்ற மாதிரியே ஒப்பனனை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரு வேகத்தை எடுத்து ஒரு செகண்ட் கோல் போட்டார், பார்த்தீங்களா? சூப்பருங்க. அப்புறம் வந்து கொனாத்தே வந்து நான் ரொம்ப பேச விரும்பலை. பிகாஸ் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கொனாத்தே அப்பா இறந்துட்டாங்க. ஒரு மென்டலி எமோஷ்னலி அவர் வந்து ப்ரெஷராக இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த டீமை வந்து விட்டு கொடுக்கல. நம்ம டீமை விட்டு கொடுக்காம அவர் எப்படியா இருந்தாலும் ஒரு கோலை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு 2 வாட்டி ட்ரை பண்ணார், 3ஆவது வாட்டி ஒரு கோலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் சொபோஸ்லாயோட ரைட் பேக் பொசிஷன் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பொசிஷன். ரைட் பேக்கில் வந்துட்டு மனுஷன் வந்து ஒரு மாதிரி வெர்சடைலாக விளாண்டாலும் நல்லா அழகாக விளாண்டாரு, நல்ல கோஆர்டினேட்டிங்காக இருந்துச்சு. நான் ஏன் இதெல்லாமே சேர்த்து வச்சு பேசுகிறேன்னா, இந்த ரவுண்ட் டேபிளில் வந்துட்டு அர்னே ஸ்லோட் ஒன்று சொல்லுவார். ரிச்சர்ட் ஹியூஜ் வந்துட்டு லோ ஈகோவில் இருந்தார். ஸோ வந்து எனக்கு எல்லாமே வந்து அவர் செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு, நான் எதுவாக இருந்தாலும் கேட்க முடியும் அப்படின்னு. அந்த டைமில் வந்து ரிச்சர்ட் என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் யாருக்கும் ப்ரெஷர் கொடுக்கல, ஐ ஜஸ்ட் டூ எஸ் அ லீடர் அப்படின்னு. ஸோ இந்த லீடர்ஷிப் தான் நம்ம லைஃப்லேயும் முக்கியம். இதை தான் நான் சொல்ல வரேன், பார்த்தீங்களா? ஒரு கேமுக்குள்ளே லீடர்ஷிப்னால ரொம்ப அழகாக பாஸியாக இல்லாமல் லீடர்ஷிப் கொண்டு போனனால இந்த டீம் ஒர்க் அழகாகி கேம் ரொம்ப சூப்பராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரியலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் கேம்ஸை பற்றி ரொம்ப இதாக பேசுகிறேன்னா, கேம்ஸ் வந்துட்டு ஒரு கல்ச்சர், நம்மளை டிசிப்ளின் ஆக்கும், நம்மளை வந்து ஒரு டீம் ஒர்க்கில் உருவாக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு கேம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.